தமிழர்கள் அனைவரையும் சர்வதேச செய்திகளோட இந்திய செய்திகளாக இருந்தாலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்திருக்கிறார். டெல்லி வருவதற்கு முன்பு அவர் ஒரு நேர்காணல்ல இந்தியாவுடைய மாண்புகளை குறித்தவர் இந்தியாவை புகழாரம் சூட்டினார். பெரிய சக்தின்னு சொன்னார். யாரு? அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவை ஒரு மாபெரும் சக்தி என்று வர்ணித்த புட்டின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியக்கூடிய தலைவர்கள் ஒருவர் அல்ல என தெளிவாக குறிப்பிட்டார். சொன்ன அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா இந்தியா மீது கட்டணங்களை விதித்து அரசியல் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா என்று அந்த இன்டர்வியூல கேட்டபோது, இந்தியா தனது சுதந்திரமான கொள்கையை பின்பற்றும் ஒரு நாடு என்று குறிப்பிட்ட புட்டின், இந்தியா உலகம் முழுவதும் ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்கிறது என்பதையும் குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் மோடியினுடைய தலைமை இந்தியா ரஷ்ய உறவுகள், உலக அரசியலில் மற்றும் அமெரிக்காவின் கொள்கைகள் குறித்தும் புட்டின் வெளிப்படையாக பேசினார். புட்டினுடைய இந்த பேச்சு அமெரிக்காவை கேலி செய்த அவர், அது எங்களிடமிருந்துதான் அமெரிக்கா அணுசக்தியை வாங்குகிறது, ஆனால் அது உலகை மிரட்டுகிறது என்று குறிப்பிட்ட புட்டின், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அமெரிக்கா இந்தியாவை குறை கூறுகிறது. வாஷிங்டனின் இந்த டபுள் ஸ்டேண்ட் நிலைப்பாட்டை உலகத்தின் அனைத்து பெரிய நாடுகளும் தற்போது புரிந்து கொண்டுள்ளன என்று குறிப்பிட்ட புட்டின், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.7% அது வளர்ந்திருப்பது ஒரு மாபெரும் சாதனை என்று குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் மோடியின் தலைமையின் விளைவுதான் இது. இதற்காக இந்தியா பெருமைப்பட வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு 77 ஆண்டுகளில் இந்தியா தன்னை மிக வேகமாக வளர்த்து கொண்ட விதத்தில் உலகம் முழுவதும் உத்வேகம் பெற வேண்டும். உலக ஒழுங்கு இப்போது பல துருவ கட்டமைப்பை நோக்கி நகர்கிறது அப்படின்னார் அவர். அதில் இந்தியா ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என குறிப்பிட்டார். இப்ப அந்த இன்டர்வியூல S-500 பற்றி புத்தினிட்ட கேட்கிறாங்க. இப்ப அதனுடைய அப்வர்ஷன் F-400, இப்ப F-500 எப்படி அப்படிங்கிறத பற்றி புட்டின் இடத்துல ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதுக்கு புட்டின் என்ன பதில் சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். இந்தியா எங்களுடைய நம்பகமான கூட்டாளிகளில் ஒன்று. எங்களுக்கிடையே உறவு, ஆயுதங்கள் விற்பது வாங்குவது மட்டுமல்ல, அதை சார்ந்து வேற உறவுகள்லாம் இருக்குங்க. T-19 டேங்கர்கள், S-400 மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பிரமோஸ் ஏவுகணை உட்பட பல ஆயுதங்கள் இந்தியா எங்களிடமிருந்து பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு டெக்னாலஜி கொடுக்கிறோம் அப்படின்னு திரு புட்டின் அவர்கள் இந்தியாவுடைய உறவுகளை பற்றி, ஆயுதத்தை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு கல்ச்சரல் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொள்கிறார். உக்ரைன் போர்ல தொடங்கிலிருந்து இந்தியா வந்த ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் முதன்முறையான இது ஒரு பார்வை. எல்லாருடைய பார்வையும் பிரமாண்டமான வருகை, உலக மக்கள் அனைவருடைய கண்களை கவர்ந்துள்ளது. தனது வருகையை இணைந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நடக்க போகிற நட்சத்திர ஹோட்டல்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டூடியோவில் அவர் ஒரு விஷயத்த செய்ய போகிறார். RT, அதாவது சோவியத்தினுடைய அரசு தொலைக்காட்சி RTயின் இந்திய பிரிவினை திரு புட்டின் இந்தியாவிலே தொடங்கி வைக்கிறார். அவரது இந்திய வருகை குறித்த சிறிய நேர்காணலும் கூட அதுல வரப்போகிறது. தலைநகர் டெல்லியில் ரொம்பவே பிரமாண்டமான ஸ்டூடியோ, 100க்கும் மேற்பட்ட கொண்ட குழுவோடு RT சேனல் இந்தியா ரஷ்யா டுடே உலகளாவிய ஒரு நெட்வொர்க், அது மிகப்பெரிய வெளிநாட்டு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் 2022 தொடங்கிய உக்ரைன் போற சிறிது நேரத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்தால் RT சேனல்ல ஐரோப்பா தடை செஞ்சுட்டாங்க. அது ரஷ்யாவுடைய சேனல். இந்த நிலையில இப்ப இந்தியாவுக்கு அது வந்து கால் பதித்து உலக அளவுல போறது அமெரிக்காவுக்கும் யூரோப்பு நாடுகளுக்கும் பெரும் அடியாளத்தில் பற்றி எரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. RT அவ்வளவு பெரிய நெட்வொர்க். ரஷ்யாவுடைய அரசாங்கம் வெளிநாடுகள் நாட்டினுடைய பிம்பத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்துவதற்கு தான் மாஸ்கோவை பேஸா கொண்ட அந்த RT சேனலை
2005 தொடங்கப்பட்டது. எப்படி அல் ஜசீராவை கத்தார் தொடங்கினாங்களோ அதே போன்று அதன் இந்திய பிரிவினுடைய வாசகம் மேற்கத்திய எதிர்ப்பு அல்ல, மேற்கத்திய எதிர்ப்பு அல்ல என தெளிவாக உள்ளது. நாங்க என்னமோ மேற்கு நாடுகளுக்கு எதிர்ப்பு அல்ல என்பதை இந்தியாவுடைய சேனல் வந்து பிபிசி மாதிரி கொடுக்கும், அல் ஜசீரா மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டி இந்தியாவுடைய சேனல் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல 4 தினசரி செய்திகளை தொடங்குறது. அதன் நோக்கம் அறிக்கையின்படி இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவுகளை ஆதரிப்பதும் பரத்துருவ உலகில் 2 நாடுகளுடைய செல்வாக்கு விரிவுபடுத்ததான் ஆகும். இந்த நெட்வொர்க்கின் மூலம் மாநில ஒளிபரப்பான பிரசார் பாரதியுடன் அவங்க லோக்கலைஸ்டா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான உரிமங்கள் எல்லாம் தனி உரிமம் தேவையில்லை என்றும் இந்தியாவுடைய பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்த போதிலும் இந்த அப்லிங் மற்றும் டவுன்லிங்க் அனுமதிகளுக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், ஐபி ஏன்னா இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ஆகியவற்றிலிருந்து அனுமதி தேவைப்பட்டுள்ளது. ரஷ்யாவினுடைய துணை பிரதமர் டெனிஷ் மந்த்ரோவ் இந்தியாவுக்கு வந்தார். கடந்த முறை வந்துதான் அரசுகளுக்கு இடையான வர்த்தக, பொருளாதாரம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கல்ச்சரல் இந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் இன் பிட்வீன் 2 கண்ட்ரீஸ் 26வது கூட்டத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போது நாம் இந்த மாதிரியான ஒரு ஆர்டி இந்திய பிரிவுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கிச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்பதான் அது அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பில் ஊடக ஒத்துழைப்பு தொடர்பாக தற்போது ரஷ்யா டுடே மீடியா ஹோல்டிங் இந்த ஆண்டு இறுதிக்குள் டெல்லியில் ஆர்டி இந்தியா தொலைக்காட்சியை தொடங்குவதற்கான திட்டங்களை கோடு காட்டினார். இப்போ இன்னைக்கு வருகிற போது அதுதான் நிலைபெற போகிறது. வர்த்தகம், இந்தியாவுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியாவுடைய டிஃபென்ஸ், இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மீடியா இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்கு தான் இந்த நிகழ்வுகளை ரஷ்ய இந்திய உறவுகளில் ரொம்ப எல்லா விஷயங்களையும் கவரேஜ் செய்வதற்கு அனுமதிக்கும். அதே போல நவீன டெக்னாலஜி, நவீன பன்முக உலகில் ஒரு புளூரிஸ்டிக்ஸ் வேர்ல்டு நம்ம நாடுகளுடைய 2 பங்கையும் பிரதிபலிப்பதற்காக இது இன்றைக்கு இந்த ஆர்டியை பத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா டெலிவிஷன் தான் ஆர்டி. இந்த ஆர்டி 16 நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட அலுவலகங்களை கொண்ட ஆர்டி இன்டர்நேஷனல் தற்போது 18 முக்கிய இந்திய ஆபரேட்டர்கள் வழங்கும் தொகுப்புகளின் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதுமாக 675 மில்லியன் பார்வையாளர்கள் வியூவர்ஸை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த சாத்தியமான பார்வையாளராக கொண்டிருக்கிறது. 2024 இந்திய பொது ஒளிபரப்பான பிரசார் பாரதியோடு நான் ஏற்கனவே சொன்ன ஆர்டி ஒப்பந்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியான செய்தி. இது அல்லாமல் இந்தியா ரஷ்யா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல ஏற்படக்கூடிய ட்ரேட் டெபிசிட், ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருப்பது வர்த்தக பற்றாக்குறை. ரஷ்யா பெரும் பலனடைந்து வருகிறது. அதே வேளையில் ரஷ்யா, ஆர்மேனியா, பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகள் அடங்கிய யுரேஷியன் பொருளாதார யூனியனோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. நான் என்னென்ன நாடுகள்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யுரேஷியன் இவை குறித்து இப்போ அந்த நாடுகளை சொல்றேன், மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். அதே வேளையில் ரஷ்யா, ஆர்மேனியா, பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகள் அடங்கிய யுரேஷியன் பொருளாதார யுனைடெட் யுரேஷியன் யூனியன் ஒரு தடையில்லாத வர்த்தகத்தை செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. இவை குறித்த மாநாட்டிலும் 2 நாடுகள் தரப்பிலும் விவாதிக்கப்படும். இப்போ உக்ரைன் போற முடிவு கொண்டு வருவதில் அமெரிக்காவினுடைய முயற்சிகள் குறித்தும் மோடிக்கு புதின் தெரியப்படுத்துவார் என்னும் கூறப்படுகிறது. இப்ப நாம பேசின இது மட்டும் இல்லைங்க. இது அல்லாம டிஃபென்ஸ் ஒப்பந்தத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் சொன்ன பிரமோஸ், அதை போன்று நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. டேங்கர்ஸ் எல்லாம் இந்தியா ரஷ்யா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு தரப்பும் இப்ப தீர்மானிச்சிட்டாங்க. இந்த சந்திப்பில் ரஷ்யாவிடமிருந்து என்ன வாங்க போறாங்க? ஸ்பேஸ், தரையிலிருந்து வானை நோக்கி இலக்கை தாக்கி அழிக்கும் S-400 ஏவுகணை அமைப்புகளை ஏற்கனவே இருக்குது. கூடுதலாக கொள்முதல் செய்வதற்கு ரஷ்யாவிடம் இந்தியா ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான சிந்தூர்
ஆபரேஷன்ல இந்த ஏவுகணை அமைப்புகள் ரொம்ப திறன் வாய்ந்ததாக செயல்பட்ட நிலையில் அது இந்தியாவுக்கு இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. ஆக பர்ச்சேஸ் செய்வதற்கு இந்தியா ஆர்வம் தெரிவித்ததாக வெளிவிவகாரத்துறை தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது பாயிண்ட் நம்பர் 1. அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னேன், F-35க்கு சமமான Su-53, 54 நேற்று முன்தினம் செய்தி சொல்லியிருந்தேன். அதே போன்று Su-57 போர் விமானங்கள், Su-57 போர் விமானங்களை இந்தியாவுக்கு விநியோகிப்பது குறித்து புதின் பயணத்தின் போது ஆலோசிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ரஷ்யா அதிபருடைய மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் குறிப்பிடத்தக்கது. ரொம்ப 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 முக்கியமானது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களின் மீது அமெரிக்கா 50% வரி விதிச்சிட்டாங்க. இதனால் இந்த 2 நாடுகளில் இருக்கக்கூடிய 20 ஆண்டுகால அல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கிராக் ஆயிற்று. இந்த சூழ்நிலையில் அதிபர் புட்டினுடைய இந்திய வருகை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டா, இப்ப இந்த செய்தியின் மூலமாக உலகம் முழுவதும் ஒரு பதட்டத்தில் உருவாகி இருக்கிறது. இந்தியா ஒரு சாதாரண நாடு அல்ல. ரஷ்யா மிகப்பெரிய டெக்னாலஜியில் பேஸ், இந்தியாவும் இருக்கிறது, அடுத்த நிலையில் இருக்கும். ஆக இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்சியூம் மார்க்கெட்ல ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க போறாங்க. 100 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான இலக்கை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. அவர்களுடைய நாடுகள்ல அந்த யுரேஷியன் பயன்பாட்டை கொண்டு வர்றாங்க. கஜகஸ்தான், ஆர்மேனியா, இந்த மாதிரி சில நாடுகள்ல எல்லாம் யுரேஷியன் பயன்பாட்டை கணக்குல கொண்டு வர்றாங்க. Su-35, Su-57 இந்தியாவில் தயார் பண்றதுக்கு இப்ப சொல்லல, ஆனா அசம்பிள் வரப்போதாக ஒரு செய்தியை நான் நேற்று முன்தினம் சொன்னேன். அது அவருடைய துணை பிரசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. Su இந்தியாவுக்கு வரப்போகுது. அதப்ப எப்படி F-35 வாங்குவாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், துருக்கி காத்து கிடக்குது, சவுதி காத்து இருக்கிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கிறது. இந்தியா வேணான்னு சொல்லிட்டாங்க. 102 மில்லியன் கொடுத்து வாங்குறதை விட்டு, அமெரிக்க டாலர் வாங்குறதை விட்டு ஒரு 40 ரூபா 30 ரூபாய்க்கு 40 மில்லியனுக்கு Su-57 அதே ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கக்கூடியதை இந்தியா பெற்றுக்கொள்ளும். ஆகவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்றைக்கு நடக்க போகிற இன்று வெள்ளிக்கிழமை ஆர்டி சேனலில் தொடக்கம், சர்வதேச சேனல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் பல செய்திகளை அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய உறவுகள் இந்தியா மேலும் மேலும் வளர வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டமைப்பை ஒவ்வொரு இந்தியர்களும் நம்ம நாட்டுடைய டெக்னாலஜிஸ் வளரணும் என்று வாழ்த்துவமாக அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.